ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபீவர் கோல்டு மாற்றி மாற்றி இப்போயே பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஹூஎவர் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விலாக் தான், சண்டே எடுத்தது. இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். நல்லா வெளியில் புயல் 2 டேஸாக காட்டுன்னு காட்டிகிட்ருக்கு. ஸோ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் தான் கிளம்பிட்டுருக்கேன். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லேயும் தூக்கம் வராது. மோஸ்ட்லி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் தூங்குவேன். ஓகே, இது மந்தோட எண்டே வேறு அண்ட் நெக்ஸ்ட் நியூ மந்த் வேறு வருது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இயரே கம்ப்ளீட் ஆகுது. சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். அடித்த ஜுரத்தில் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 2 கிலோ குறைஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும். எனக்கு இப்போது பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கா மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃபீவரு. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஃபீவர் வந்துச்சுன்னா தானாக வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டைமில் மோஸ்ட்லி நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியுமா. ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. எனக்கும் அப்படி தான் ஆகும். நெத்திலாம் கூட பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் நிறைய ஆகி நல்லா நெத்தி மேலே போயிருக்கு. எனக்கு இந்த குர்த்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா அடிக்கடி போட நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் யாராச்சும் அடிக்கடி இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கீங்களா சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிண்டட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டேன். ஃபேஸ்க்கு எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் ஃபேஸுக்கு ரொம்ப மேக்கப்லாம் போட்டு இது பண்ண மாட்டேன். ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் லைட்டாக ஏதாச்சும் டச் அப் மாதிரி பண்ணிவிட்டு போவோம். மற்றபடிலாம் வேற எங்கேயோ அவ்வளோலாம் ரெடி ஆகிலாம் போக மாட்டேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். இது எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பழம்பொரி கிரேவிங்ஸாக இருந்துச்சா, சரி வீட்டிலே பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா ஹாஃப் ஃப்ரை பண்ணாதான் இருக்குது, பாதி பழுக்காமையே இருக்குது. சரி பழுத்ததுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கட் பண்ண இதுவும் கொஞ்சம் அந்த செங்காய் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வீட்டோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அப்புறம் மசிச்ச வாழைப்பழம், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். இது உடையாமல் எடுக்கணும், அதுதான் பெரிய டாஸ்கே. இது செஞ்சு ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்டே ஆகிடுவீங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சர்ச் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங்ஸாக இருந்துச்சு சடனாக. ஸோ வீட்டில் யாரும் இல்லையா, சரி நம்ம ஒரு ஆளுக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கின்னு போயிடுவோன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கின்னு போயிட்டேன். ஃப்ரைட் ரைஸா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், அப்படியே மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஹெல்தி லன்ச் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு நல்லா தூங்கி ஏஞ்சி ஒரு டீ போட்டு குடிச்சிட்ருந்தேன். மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணு கீழே அப்படியே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் செம்மையாக தெரிஞ்சுது தூங்கி எழுந்திரிச்ச உடனே. அப்புறம் ஃபேஸ்லாம் அப்படியே கற்கற்பாக கரும்புள்ளி செம்புள்ளி குத்துற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சா, ஸோ கிளம்பி போயிட்டுருந்தேன். வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமே இல்லை, க்ரௌடு. மழை வேற வந்துட்டே இருந்துச்சா நான் ஸ்டாப்பாக. ஸோ அப்படியே ரோடே காலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோபி கோபி மீண்டும் தரப்புக்கு வந்து விட்டோம். கோபி இப்போ காற்று எப்படி வீசுது கோபி? காற்று அப்படி அப்படியே ஸ்பீடாக மழை வருது, சம்டைம்ஸ் அப்படியே ட்ரிசில் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டுக்கு.
சிக்கன் கூட வாங்கிடலாம். ஆனா, அந்த மட்டன் ரேட்ட பார்த்தா தான் வந்து ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வருது. 1000 கிட்ட இருக்கு ரேட்டு. அதெல்லாம் வாங்கி அடிக்கடிலாம் கூட வாங்கி சாப்பிட முடியாது போல. ஆனா வந்து மட்டன் வந்து ரொம்ப ஹெல்தி. கடையில பார்த்தீங்களா, எவ்ளோ பிளட் அந்த ரோலெக்ஸா ஏதோ ஒரு மூவில வருமே, அது மாரி தான் இருக்கு. அந்த காடெல்லாம் வேற சைடுல வேற குட்டி குட்டியா வச்சிருந்தாங்க. அழகா இருந்துச்சு பார்க்கவே. பட் ஆனா வந்து அது சிக்கன விட ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால அது ஃப்ளஷ் கம்மியா இருக்கு. சிக்கன் மாரி வந்து நம்மளுக்கு வந்து நெறைய இந்த சத பீஸ்லாம் வந்து கிடைக்காது போல. அண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ₹150 வந்து இந்த ஒரு ஸ்லிப்பர் வாங்குனேன். வீட்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா தரைலாம் அவ்ளோ சில்லுன்னு இருக்கு. அப்படியே நல்லா ஏறுது அப்படியே. நடக்க கூட முடியல. அவ்ளோ சில்லுன்னு இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி அண்ட் சிக்கன் 65 தான். ஸோ வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன் பிரியாணிக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து ஃப்ரைக்கு வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். கடகடன்னு வந்து ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் கட் பண்ணுறது எல்லாமே. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து சமையலுக்கு வெங்காயம் தானே ஃபர்ஸ்ட்ல அரிவாங்க. நான் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல அரிவேன். ஃபர்ஸ்ட்டு தக்காளி அரிவேன். இல்லன்னா வேற ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் அரிஞ்சுட்டு லாஸ்ட்ல வெங்காயம் அரிவேன். ஏன்னா வந்து வெங்காயத்த எடுத்து அந்த ஸ்கின் மட்டும் தோல் மட்டும் உரிச்சு தண்ணீல போட்டு வச்சுருவேன். அப்பதான் வந்து கண்ணு வந்து எரியாது. கண்ல வந்து தண்ணி வராது. இல்லன்னா செம்ம கண்ணு எரிச்சலா வரும். நான் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அதிகமா வந்து போட்டுட்டேன். இப்பலாம் நல்லா மஞ்ச கலர்ல இருந்துச்சு. ஸோ வந்து பேன் வச்சு, குக்கர் வச்சு எல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருந்தேன். பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியான ரெசிபி. பட் ஆனா வந்து ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மறக்காம எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டா தான் வந்து அது டேஸ்ட் வந்து நல்லா வந்து எலிவேட் பண்ணி குடுக்கும். இந்த புதினா ஆட் பண்ணுறதுல வந்து ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன். இந்த பிரியாணி செய்யும்போது, எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணோம்னா, அந்த கசப்பு தன்மை வருது. ஸோ வந்து அதுக்கேத்தா மாரி கொஞ்சமா எவ்வளோ பண்றோமோ, அதுக்கேத்தா மாரி வந்து போட்டா போதும்னு நெனைக்கிறேன். நான் ஏதாச்சும் வந்து தப்பா சொல்லியிருந்தா வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த கசப்பு வருதுன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆயில் மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா ஊத்தியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா வந்து மேரினேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு. இது வந்து எப்படி வரும்னு தெரியல. சாகியா வரும்னு சொல்லிட்டு நெனச்சேன். பட் ஆனா வந்து ஃபைனலி அந்த கலர், டெக்ஸ்சர், கிரிஸ்பினஸ் எல்லாமே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காரம் அதிகமாயிடுச்சுன்னு நெனச்சேன். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சட்டிலா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் 65ம் வந்து நல்லாவே வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த சண்டே வந்து எனக்கு வந்து நல்லாவே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. புடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சுத்தமா வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. இந்த ஆங்கிள் வச்சு எடுக்கணும், லாங் வீடியோ இந்த ஆங்கிள் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல வீடியோவாவே நான் வந்து ஷோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல வந்து பார்க்கலாம். பாய்.